தசை நடக்குதுன்னு ஒன்று இருக்குது. உன்னோட ஜாதகத்தை பரட்டி பாரு. அதில் வந்து இந்த கட்டமாக போட்டிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி அடுத்த பேஜ் வந்தீங்கன்னா இந்த வயசுக்கு இந்த சனி தசை, குரு தசை, செவ்வாய் தசை அப்படின்னு ஒரு தசையாக இருக்கும். இந்த பக்கம் உன்னோட வயசு போட்டிருப்பாங்க. அதில் இப்போ என்ன உனக்கு வயசோ அதுக்கு தகுந்த மாதிரி எந்த திசை நடக்குதுன்னு பார்க்கணும். குரு தசையா, சனி தசையா, செவ்வாய் தசையா, சுக்கிர தசையா அப்படின்னு பார்க்கணும். சனி தசையா அப்போ 7.5 தான். கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கு. 7.5 முடிஞ்சிச்சுன்னா முடிய போகிற கட்டத்தில் இருக்கா, பாதியில் இருக்கா, ஸ்டார்ட் ஆகுதா? மொபைல் ஸ்டாண்டு எங்கே? மொபைல் ஸ்டாண்டு பாப்பா கீழே திருட்டு உடச்சி வச்சுருக்குமா? இப்படி இப்படி நிற்கிறது, இப்படி கிடக்கு, சாஞ்சு போய் கட்டுற மாதிரி காலையில் மொபைல் ஸ்டாண்டை உடச்சி வச்சுருக்காங்க. நான் கையில் பிடிச்சிட்ருக்கேன். அது சரி பண்ண முடியுமான்னு பார்ப்போம், காலையில் பார்க்குறேன். அது சனி தசை ஸ்டார்ட்டில் இருக்கா, நடுவில் இருக்கா, முடிய போகிறப்ப இருக்கான்னு பாரு தம்பி. முடிய போகிறப்ப இருக்குன்னா இந்த இப்போ உனக்கு ஆக்சிடெண்ட் ஆகுதுல, அதில் வந்து கொஞ்சம் சரியாயிட்டு ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு போவாங்க. சனீஸ்வர பகவான் மட்டும் அவர் பிடிச்சாருன்னா கடைசியில் போகும்போது நல்லது பண்ணிட்டு போவார். அது அவரோட குணம். முடிய போகுதுக்கா, பார்த்தியா? முடிய போகிறப்ப இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஏதாவது ஆகும். அது சின்னதாக தான் அடி இருக்கும். அதுக்கப்புறம் நல்லது பண்ணிட்டு போவார். அதுதான் சனீஸ்வர பகவானோட ஸ்பெஷாலிட்டி. உனக்கு சரியாயிடும். அடுத்து குரு தசைன்னு பாரு. 7.5 முடிஞ்சு குரு ஆரம்பிப்பார், இல்லைன்னா சுக்கிர ஆரம்பிப்பார். செவ்வாய்க்கு தான் பயப்படணும். செவ்வாய்னா 7.5 தாண்டி நடக்கும். நீ செவ்வாய் இருக்க அடுத்து என்ன இருக்குன்னு பாரு. சனி இது முடிஞ்சோன்னே என்ன போட்டிருக்கு தசைன்னு பாரு. குருவாக இருந்தால் சூப்பரு. ஏன்னா அக்காவுக்கு 7.5 முடிஞ்சு இப்போ குரு தசை, குரு மகா தசை 16 வருஷம். அக்காவை அசைக்கவே முடியாது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அப்படியே தாண்டி போயிட்டே இருக்கும். அந்த குரு உச்சத்தில் வச்சுருக்கோம். இல்லைன்னா இவ்வளோ கஷ்டத்துலேயும் நான் வந்து நடமாட்டேன்னா அது குருவோட அனுகிரகம் மட்டும்தான். அவர் நம்ம கைவிட மாட்டார். எந்த தடை வந்தாலும் அதை ஏறி மிதித்து போயிட்டே இருக்க தான் வைப்பார். எனக்கு அப்படி தான் வச்சுருக்காரு. 2 வருஷம் ஆச்சு ஸ்டார்ட் ஆகிட்டு. அதனால் நீ கவலைப்படாத தம்பி. மேஷனா வந்து எல்லாமே தலைமை பண்பு தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் முதலிடத்துல தான் நம்ம இருப்போம். எல்லாருக்கும் நல்லது செய்வோம், ஆனால் கெட்ட பேர் வாங்கிப்போம். நல்ல மனசு இருக்கும், நல்ல நேர்மை இருக்கும், ஆனால் கெட்ட பேர் அதிகமாக இருக்கும். எந்த வேலையும் ஒழுங்காக நிரந்தரமாக இருக்காது. சுழி சரி இருக்காது. கோவம் ஜாஸ்தியாக இருக்கும். கோவத்தை மட்டும் குறைச்சிக்க. அக்கா குறைச்சி கொஞ்ச நாள் ஆச்சு. இருந்தாலும் டக்குன்னு கோவம் வருது, வரதான் செய்யும். ஏன்னா செவ்வாயும் சூரியனும் நம்ம உச்சத்தில் இருப்பாங்க. அதனால் கோவப்பட்டு தான் அவங்க இந்த மேசராசிக்கிறவங்க. சிஸ்டர் எனக்கு எப்படி ஜெயமாகும்? உனக்கு என்ன ராசி சொல்லு. சாரி விக்னேஷ். மகரம் லக்கணம் அக்கா. மகர லக்கணம். லக்கணம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மகரம் நல்லது தான். மகரெல்லாம் அமைதியாக இருக்கும். எனக்கு கன்னியா லக்கணம். சரவணன் சாரா ரைட்டா? வணக்கம் மணிகண்டன். கன்னியா வரே வா. கன்னி பரிகாரம் இருக்கேப்பா. நீ போலியோ சனீஸ்வர பகவான்கிட்ட ஒன்று செய்ய. நீ ஒன்று என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமையா? புதன், வியாழன், வெள்ளி, சனி, 5 அடுத்த சனிக்கிழமை இந்த சனி விட்ரு வித்துறோமா? அடுத்த சனிக்கிழமை நம்ம போயிட்டு வரும் திருநள்ளாறு. கன்னிக்கு பரிகாரம் இருக்குமா? ஏம்மா நீ இவ்வளோ நாளாக சொல்ல. ஆமாம், கோவம் வருந்தான். அதை தவிர்க்க முடியாது. அது ஏன்னா மேஷத்தில் பிறக்கிறவங்களுக்கு வந்து சூரியனும் செவ்வாயும் உச்சத்தில் இருப்பாங்க. அவங்க தான் அதிபதி. அவங்க செவ்வாய் அதிபதி வந்து நம்ம முருகன் தான் நமக்கு தெய்வ கடவுள். அவங்களோட எங்கே போனாலும் முருகன் கோயில் கும்பிடு. திருச்செந்தூர்